ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புனித வெள்ளியை பற்றி பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். புனித வெள்ளி என்பது இயேசு கிறிஸ்துவம் அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற ஒரு விழா ஆகும். இந்த நாள் இயேசு உயிர் பெற்று எழுந்த ஞாயிறு கொண்டாடுவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழ்வும் இவ்விழா பெரிய வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்ற இவ்விழாவின் பொழுது கிறிஸ்துவ கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இயேசு கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமையன்று இறந்திருக்கலாம் என்றும் பல அறிஞர்கள் கணிக்கின்றனர். சிலர் இயேசுவின் சாவு கிபி 34ஆம் ஆண்டு நிகழ்ந்திருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். மனித குலம் முழுவதையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்பதற்கும் இறை வாழ்க்கையை மனிதருக்கு அளிப்பதற்காகவும் துன்பங்கள் பல அனுபவித்து சிலுவையில் இறந்தார் என்பது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையாகும். மிக பழமையான வழக்கப்படி புனித வெள்ளியன்றும் புனித சனியன்றும் திருச்சபை திருவருட் சாதனங்களை கொண்டிருப்பதில்லை. சிலுவை திரிகளை மீட்பதில் அனைத்திலும் அகற்றப்பட்டு பீடம் வெறுமையாக இருக்கும். பிற்பகல் குறிப்பாக 3 மணி அளவில் திருப்பாடல்களின் வழிபாடு நடைபெறும். மக்களின் வசதிக்கேற்ப இதற்கு பிந்தைய நேரங்களிலும் தேர்ந்து கொள்ளலாம். இன்று இறை மக்களுக்கு இந்த சடங்கில் மட்டும் திரு உணவு கொடுக்கலாம். சடங்கில் பங்கேற்க முடியாத நோயாளிகளும் எந்த நேரத்திலும் திரு உணவு கொண்டு போகலாம். வழிபாடு 3 பகுதிகளை கொண்டிருக்கும். முதல் பகுதி இறைவாக்கு வழிபாடு. பெரிய வெள்ளி வழிபாடு நிகழ்ச்சிகளில் ஏறக்குறைய நண்பகல் 3 மணி அளவில் தொடங்கும். இது இயேசு சிலுவையில் அறைந்த நேரமாகும். குரு சிவப்பு உடை அணிந்திருப்பார்கள். அவர் திருப்பணியாளர்களோடு கோவிலில் பீடத்திற்கு வந்து முகக்குப்புற விழுந்து அமைதியாக இறை வேண்டுதல் செய்வார். விவிலியத்தில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகிய பகுதிகளில் இருந்து வாசமாக பகுதிகள் அறிவிக்கையிட்டார்கள். விவிலியம் இயேசு அனுபவித்த துன்பங்களையும் சாவையும் முன்னறிவித்து ஏசாயா நூலில் உள்ளது. இயேசுவின் வாழ்க்கையின் இறுதியில் நடந்த நிகழ்ச்சிகளின் வரலாறு போல எடுத்துரைக்கின்ற உரைக்கூற்று யோவான் நற்செய்தியில் உள்ளது. எபிரேயர் நூல் இயேசு அனுபவித்த துன்பத்தின் பொருள் என்னவென்று விளக்குகிறது. இயேசு உயிர் துறந்த சிலுவை கிறிஸ்துவர்களுக்கு தனி பொருட்கள் வாய்ந்த அடையாளமாகும். பெரிய வெள்ளிக்கிழமையன்று எரியும் மெழுகுவர்த்திகள் நடுவே சிலுவை பவானியாக கொண்டு வரப்படும். குருவுக்கும் மக்களுக்கும் சிலுவையை தொட்டு முத்தமிடுவது வழக்கம். அவ்வப்போது இரங்கற்ப போன்ற பாடல் வகைகளை மக்கள் பாடுவார்கள். இயேசு சிலுவையில் உயிர் துறந்து மக்களுக்கு விண்ணக வாயிலை திறந்து வைத்தார் என்பது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை. அவர் இறந்த நிகழ்வை திருப்பலியாக கொண்டாடுவது வழக்கம். பெரிய வெள்ளிக்கிழமையன்று தனியாக திருப்பலி நிகழ்வதில்லை. ஏனென்றால் இயேசுவே இப்பலியை கல்வாரி மலையில் மேல் ஒப்புக்கொண்டார். தம்மையே மனிதனின் மீட்பதற்காக கையளித்தார். இவ்வாறு
தம்மை அன்பு காண்பதற்காக கொடுத்த இயேசுவோடு அன்புறவு கொள்ளும் விதத்தில் கிறிஸ்துவர்கள் இயேசுவின் உடலை அப்ப வடிவில் அடையாளமாக உண்பார்கள். அனைவரும் அமைதியாக பிரிந்து செல்வார்கள். பெரிய வெள்ளியன்று கொண்டாடுகின்ற இன்னொரு முக்கிய நிகழ்வு சிலுவை பாதை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.